Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்டுடைய ஒரு அஃபீஷியல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அது மூலமாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாவாங்க. ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 11th அக்கௌண்டன்சிக்கான ஒரு கவர்மெண்டுடைய கொஷின் பேப்பர். லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு அஃபிஷியல் கொஷின் பேப்பர், ஒரு டிஸ்ட்ரிக்ட்னுடையது. இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக இந்த வருஷம் நாம் எழுத போகிற எக்ஸாமுக்கு உண்மையிலேயே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் நமக்கு நடந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், அப்புறம் இன்டீரியர் கொஷின்ஸ், ஓன் கொஷின்ஸ், இந்த மாதிரிலாம் கேட்குறதுலாம் நமக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பர்ஸை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. சரியா? ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் ரெண்டுக்குமே இந்த கொஷின் பேப்பர் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி இந்த 11th அக்கௌண்டன்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் முக்கியமானது, இல்லஸ்ட்ரேஷனில், எக்ஸசைஸில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அண்ட் அதே போல் தியரியில் 2 மார்க் அண்ட் 3 மார்க் தியரியில் நமக்கு எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஏன்னா தியரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் தான் கேட்பாங்களே தவிர 5 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. 5 மார்க் கொஷினில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. அதனால் ப்ராப்ளம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களால் 7 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும் அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அண்டு மற்ற 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பார்த்துட்டு தியரி கொஷின்லையும் 2 மார்க் 3 மார்க் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 2 மார்க் 7 3 மார்க் இன்க்ளூடிங் கம்பல்சரியோடு சேர்த்து உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய, ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸாக செலக்டிவாக பார்த்தா நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஷினையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களால் 11th அக்கௌண்டன்சியில் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. 5 மார்க் ப்ராப்ளமாக இருக்கட்டும், 2 மார்க்கில் 3 மார்க் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஈவன் கம்பல்சரி கொஷின் கூட நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதே போல் தியரி பார்ட்டில் 2 மார்க் 3 மார்க்கில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் 2 மார்க் தியரிஸும் கேட்டிருக்காங்க, 3 மார்க் தியரிஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் எழுதின எக்கனாமிக்ஸ் எக்ஸாம், காமர்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் தான் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நம்பிக்கையோட இந்த அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கும் படிங்க. கண்டிப்பாக இந்த அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கும் நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான் வரும். நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில். ஸோ நல்லபடியாக எழுதலாம். சரியா? அதே போல் 1 மார்க் கொஷின், புக் பேக் 1 மார்க் கொஷின் எல்லாமே நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா 16லேருந்து 17 1 மார்க் கொஷின் உங்களுக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ 16லேருந்து 17 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம், புக் பேக் 1 மார்க் மட்டும் தரோவாக படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ ஒரு 3லேருந்து 4 1 மார்க் கொஷின் உங்களுக்கு க்ரியேட்டிவாக இல்லைனா இன்டீரியராக கேட்க போகிறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸுக்கு மட்டும் நாம் கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணால் அதுலேருந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.